ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். 12 வருடத்தில் இல்லாத கிரக சூழல் இந்த ஆண்டு வந்திருக்கு. தை மாதம் வெள்ளிக்கிழமை கட்டாயம் மகாலட்சுமி பூஜை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மகாலட்சுமி பூஜை செய்யணும்னு இல்லை, தை மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் மகாலட்சுமி தாயாரை இப்போ சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் வீட்டில் பூஜை செஞ்சால் போதும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு துன்பமாக குறைய துவங்கும், ஒவ்வொரு இன்பமாக உயர தொடங்கும். செல்வ வளத்தில் நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவு பிரம்மாண்ட வெற்றி உங்களுக்கு அமையும். மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட அளவில் பூஜை செய்யணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. தினந்தோறும் காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடணும். தை மாதத்தில் தினமும் வீட்டில் இருக்கும் பெண்கள் வாசல் கதவை திறக்கும் பொழுது வரலட்சுமியே வருக வருக இந்த வார்த்தையை சொல்லி வாசல் கதவை திறக்கணும். அப்பெல்லாம் சாணம் தெளித்து கோலம் போடக்கூடிய வழக்கம் இருந்தது. இப்போ சாணம் கிடைப்பதுங்கிறது அரிது. அப்படி கிடைத்தால் நீங்கள் பாக்கியசாலி. தினமும் நீங்கள் சாணம் தெளித்து கோலம் போட்டு வரலாம். அப்படி அது கிடைக்காத பட்சத்தில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து தெளித்து அரிசி மாவால் கோலம் போடுங்க. மகாலட்சுமி தினம் தினம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அரிசி மாவால் கட்டாயம் கோலம் போடுங்க. தினமும் மாலை நேரத்தில் காலை நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த வாசம் மிகுந்த மலர்களை மகாலட்சுமி தாய்க்கு போட்டு அவங்களுக்கு தூபம் காட்டுங்க. அதே மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு பிரசாதம் நீங்கள் வைக்கணும். பாயசம், கல்கண்டு பாயசம், பால்கோவா, இப்படி எந்தாவது ஒரு இனிப்பு பலகாரத்தை வைங்க. தை மாதத்தில் வரும் அத்தனை நாட்களுமே இன்றிலிருந்து நாளையிலிருந்து நீங்கள் வழிபாட்டை தொடங்கலாம், தவறில்லை. வாய்ப்பு உள்ளவங்க தை மாதம் முழுவதும் மகாலட்சுமி தாயாரை தினம் தினம் அவங்கள நினைத்து வீட்டில் பூஜை அறையில் கும்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் தினமும் ஏற்றினாலும் சரி, அல்லது செவ்வாய் வெள்ளி ஏற்றினாலும் சரி, இல்லை வெள்ளிக்கிழமை மட்டுமாவது ஏற்றினாலும் மாவிலை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு இலை அதை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரே ஒரு இலையில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதற்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் அச்சதை இருக்குது இல்லையா, அச்சதைன்னு சொல்லுவோம் இல்லையா, மஞ்சள் அரிசி, அந்த அரிசி கொஞ்சம் வைத்து அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் வைத்து தீபம் ஏற்றுங்க. அகல் விளக்கில் கட்டாயம் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு நசுக்கி போடுங்க. கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டும் நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக ஒரே ஒரு ஏலக்காயை அதில் நசுக்கி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள். கட்டாயம் வெள்ளிக்கிழமையில் ஒரே ஒரு நெய் தீபம், கொஞ்ச நேரம் எரிந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரே ஒரு நெய் தீபம் நீங்கள் ஏற்றுங்க. மாவிலை கிடைக்கலையா, ஒரு வெற்றிலையில் அதன் மேலே நீங்கள் தீபம் ஏற்றலாம். வெற்றிலையும் கிடைக்கலைன்னா செம்பருத்தி இலை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. செம்பருத்தி பூவில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. ஒரே ஒரு செம்பருத்தி இலை கட்டாயம் அனைவர் வீட்லேயும் செம்பருத்தி இலைங்கிறது இருக்கும். ஒரே ஒரு செம்பருத்தி இலை, அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு மேலே அகல் தீபம் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது தை மாசி பங்குனி சித்திரை மாதத்தில் உங்களோட செல்வ வளம் உயர்வதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஏதாவது ரூபத்தில் பண கஷ்டங்கிறது உங்களுக்கு தீரும். ஏதாவது ரூபத்தில் பணம் உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாரத்தில் 7 நாளும் பூஜை செய்ய அளவுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை கட்டாயம் இந்த ஒரு வழிபாட்டை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியலைனாலும் காலை 6 மணிக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி மாலை நீங்கள் கட்டாயம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும். மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். 12 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ரொம்ப அபூர்வமான தை மாதம். இதை யாரும் தவற விடாதீங்க. வாழ்க்கையில் இத்தனை நாள் பட்ட துன்பங்களுக்கு ஒரு சில நாட்களில் தீர்வு கிடைக்க போகுதுன்னா இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செஞ்சு பார்க்கலாம், தவறில்லை. நம்ம நல்லது நினைக்கணும். அடுத்தவர்கள் பணத்தை நம்ம ஏமாற்றக்கூடாது, அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. மகாலட்சுமி தாய் உங்களுக்கு கொட்டி கொட்டி கொடுக்க கட்டாயம் கொடுப்பாங்க. நம்ம நல்லது மட்டுமே நினைப்போம், நமக்கு நல்லது தான் நடக்கும். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடுன்னே இதை சொல்லலாங்க. எப்பொழுதும் நாங்கள் தீபம் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கோம், எங்கள் வாழ்க்கை தரம் உயரலை அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக உங்கள் கடின உழைப்போடு சேர்த்து நீங்கள் இந்த தை மாதத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு தினமும் ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் வெள்ளிக்கிழமையில் இந்த தீபம் ஏற்றி நீங்கள் அம்மாவுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பூக்கள், வாசனை மிகுந்த பூக்களை சூட்டு ஒரு இனிப்பு பிரசாதம் நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள்
வணங்கி பாருங்கள். நிச்சயமாக இந்த தை மாதத்தில் உங்களோட பண வரவுங்கிறது அதிகரிக்கும். பணம் கஷ்டம் தீர்றதை உங்கள் கண்கூடாக உணரலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.